திமுகலையும் 2 வயது குழந்தைகிட்ட பாலியல் வன்புணர்வு செய்த திமுக நிர்வாகிகள் அப்படிங்கிற ஒரு சாட்சி இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த மாண்புமிகு அமைச்சரான திரு ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. இது உண்மையா? டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. இன்னைக்கு சட்டமன்றம் நடக்குது. சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். கழகத்தோட ஆளுங்கட்சின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். நாளைக்கே சப்மிட் பண்றோம். வீடியோ பார்த்திருப்பீங்க மக்களே. இப்போ இந்த வீடியோ பார்த்து என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இவரு ஆதாரமே இல்லாம பேசியிருக்காரா, திமுக அப்படிலாம் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். இதை நம்ம விசாரிச்சு பார்க்கிறோம். திமுகவில் 2 வயது குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்பொழுது தான் நமக்கு இந்த கேஸ் கண்ணப்படுது. என்ன கேஸ்ன்னு பார்த்தா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஞ்செட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த கேஸை விவரிக்கிறேன். அஞ்செட்டி அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெண், 24 வயது பெண் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க திருமணம் ஆகுது. அதில் அவங்களுக்கு 24, அவருடைய கணவருக்கு 28. பெயர் மட்டும் வேண்டாம். கணவர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை சேர்ந்தவர். இவங்க இந்த ஊருக்காரங்க. இவங்க ஜேசுராஜபுரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அஞ்செட்டியில் வாழ்ந்திருக்கிறாங்க 2 பேரும். ஒன்றா காதல் திருமணம். 2 பேருக்கும் 2 வயசு ஒரு குழந்தை இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுனால திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா வீடு எங்கன்னா ஜேசுராஜபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க அம்மா வீட்டில் இருந்ததாகவும், அப்புறம் திடீர்னு ஒரு டிசம்பர் 11, 2025 அப்போ ஒரு தகவல் வருது. யாருக்குன்னா அவரோட கணவருக்கு குழந்தை இறந்து போச்சு. 2 வயசு பெண் குழந்தை. எப்படி இறந்து போச்சுன்னு கேட்கும் பொழுது, ஃபிட்ஸ் வந்துச்சு, நான் கூட்டுக்கிட்டு தனியார் மருத்துவமனைக்கு நான் ஓடுறேன். அங்கே போய் பார்த்தா தனியார் மருத்துவமனையில் செக் பண்ணிட்டு நீங்கள் குழந்தை இறந்தா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ப்ராட் டெட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு என்னன்னா, குழந்தை எப்படி தன்னால் இறக்கும், திடீர்னு எப்படி ஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்போது அந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தை எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஞ்செட்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் தரார். ஸோ 174 CRPCயில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது. அப்புறம் அந்த இறந்து போன குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த குழந்தைக்கு நிறைய உள்காயமும் உடம்புல அதிகமான காயமும் இருந்துச்சு அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இப்போ உடம்புல நிறைய காயங்கள் இருந்துச்சு, உள்காயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காயத்தை யார் ஏற்படுத்தினா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வருது. ஸோ இதனால இந்த பெண் குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ண சொல்லி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கணவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இந்த கம்ப்ளைண்ட்ல யார் மேல் சந்தேகம்னு சொல்றாருன்னா, அதே ஊரை சேர்ந்த திமுக இளைஞரணி கிளை செயலாளரான அவர் பேர் பெரிய நாயகம், வயது 40. ஸோ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் டிசம்பர் 11 அன்னைக்கு பதிவு பண்ணப்பட்டாலும் இந்த பெரிய நாயகம் அப்படிங்கிற நபர் அரெஸ்ட் பண்ணப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ ஏகப்பட்ட பேர் போராட்டம் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பேர் காவல் நிலையத்தில் அரெஸ்ட்டு கேட்குறாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணப்படவே இல்லை. ஸோ இந்த சமயத்தில் தான் அங்கே இடத்துல இன்ஸ்பெக்டர்ஸ் மாறுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் அவங்க பேர் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா அப்படிங்கிறவங்க. இன்ஸ்பெக்டர் மாறுறது, புதிய இன்ஸ்பெக்டர் பேர் புதிய இன்ஸ்பெக்டர் கந்தவேல் அப்படிங்கிறவர் மாறுறார். ஸோ மாறி கிட்டத்தட்ட பிப்ரவரி 26, 2026 அந்த நபர் கைது பண்ணப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். இதுதான் அந்த கேஸோடைய சாராம்சம். இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நடந்திருக்கு. இப்போ ஒரு விஷயம் நாம் இந்த வழக்குக்குள்ள உள்ள விசாரிச்சு பார்க்கணும். ஜென்ரலாகவே ஒரு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னா அந்த ஒரு வழக்கில், அதுவும் முக்கியமாக இன்ஸ்பெக்டர்ஸ் லேடி இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க, போக்சோ கேஸில் இருக்குது அப்படின்னா, லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக அந்த கேஸில் ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. அந்த நபர் மீது நிச்சயமாக வழுக்கி விடுவார், கை கால் உடையும், எல்லாமே செய்வாங்க.
ஏனால் யாருமே எந்த ஒரு நபருமே எந்த ஒரு ஹியூமனிடேரியனுமே ஒரு குழந்தை 2 வயது குழந்தைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்த சம்பவத்துக்கு இந்த நபர் 40 வயசு நபர் தான் காரணம் அப்படின்னா அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சுமித்ரா அவர்கள் இந்த மாதிரி இந்த வழக்கை விசாரிக்காம மெத்தனம் காமிச்சாங்களா? இன்ஸ்பெக்டர் கந்தவேல் அவர்கள் மாறினதுக்கு அப்புறம் இந்த வழக்கு சூடு பிடிச்சதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இந்த விஷயத்தை பற்றி விசாரித்து பார்க்கும்போது சொல்கிறாங்க, நமக்கு கிடைச்ச ஒரு தகவல், இந்த தகவல் வந்து ஒரு முக்கியமான சோர்ஸை கிடைச்ச ஒரு தகவல்னு எடுத்துக்கலாம். சார், அந்த குழந்தைக்கு உடம்புல அடிபட்டு இருந்துச்சா? ஆமாம், அடிகள் இருந்துச்சு. 2 வயசு குழந்தை, நிறைய காயங்கள் இருக்க தான் செய்யும், இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே இந்த நபர் பண்ண காயம், இந்த நபர் தான் செய்தாரு அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்ன்றாங்க. ஏன்னா இவங்க இங்கிருந்து கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டிலே வாழ்கிறாங்க இந்த பெண்மணி. அவங்க அம்மா வீடு தேசராஜபுரம் கிராமம். ஸோ அதே ஊரை சேர்ந்தவர் தான் இந்த 40 வயது அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபரும். ஸோ இந்த இடத்துல 2 பேரும், பெரியநாயகம் அப்படிங்கிறவர், இந்த இடத்துல 2 பேரும் தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சார், 2 பேருக்கும் அஃபேர் இருந்ததுன்னா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அவங்க அம்மா வீட்டு தான் இருந்தாங்க. தனியாக பெரிய நாயகம் திருமணமாகி வேற ஒரு வாழ்க்கை இருக்கிறார் அவர் அப்படின்னும், பெரிய நாயகமும் இந்த இறந்து போன குழந்தையோடைய அம்மாவும் வேற வீடு வந்து அதே கிராமத்தை எடுத்து தங்கியிருந்தாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேட்டோம், சரிங்க, இப்போ இந்த பெண்மணி எங்கே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டப்போ, அவங்க லவ் மேரேஜ், ஏதோ மனஸ்தாபத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருந்தாங்க, இங்கே இவங்க கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே வீட்டை தங்கியிருந்தா தெரியல. ஆனால் ஆஸ்பர்தி இந்த கணவர் கொடுத்த புகாரின்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னும், அந்த பெண்மணி வீட்டில் இல்லாத சமயத்தில் இந்த குழந்தை மட்டும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னும், அந்த சமயத்தில் இவர் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னும், அந்த பெண்கிட்ட குழந்தை தப்பாக நடந்துட்டாரு அப்படின்னும், அப்புறம் தப்பாக நடந்துக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னும், அதுக்கப்புறம் அந்த அம்மா வராங்க, வந்து பார்த்துட்டு குழந்தையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னு தான் வந்து புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த புகார் உண்மையாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்குறோம், விசாரிக்க பார்க்குறோம். இப்போ இந்த புகார் உண்மையாக இருந்ததுனால் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரான சுமித்ரா அவர்கள் இந்த வழக்கை அவ்வளோ மெத்தனம் காமிச்சிருப்பாங்களா? சுற்றி உள்ளவங்க சொல்லுவாங்க, மேடம் இது பெரிய கேஸு, இது வந்து அவன் அவ்வளோ தப்பு பண்ணிட்டான், நீங்கள் அவனை மெத்தனை காமிச்சு விட்டுட்டீங்கன்னா உங்கள் பேரை பெரிய பிளாக் மார்க்கே ஆகிடும். நாளைக்கு இந்த எஃப்ஐஆரை கோர்ட்டு இந்த சிஎஸ்ஆரை கோர்ட்டு அவங்க ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சுற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல இந்த புகாரை மெத்தனை காமிச்சு தான் இன்ஸ்பெக்டர் சுமித்ரா அவர்கள் சும்மா இருந்தாங்களா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படலை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடர் போராட்டங்கள், தொடர்ந்து வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சேஞ்ச் ஏற்படுது. சேஞ்ச் ஏற்பட்டதுக்கு பிறகு புது இன்ஸ்பெக்டர் கந்தவேல் அவர்கள் வந்திருக்காரு. அவர் இந்த வழக்கை திருப்பி கொண்டு போகும்போது, சரி ஒரு வழக்கு கொடுத்துட்டாங்க, கம்ப்ளைனண்ட்டு விசாரிக்கணும், விசாரிக்கிற முன்னாடி போக்சோ கேஸ் வேறு, அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட்டாச்சு, விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல மெத்தனம் காமிச்சாங்க இன்ஸ்பெக்டர் சுமித்ரா, அவங்க சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரல் எழும்புது. அதன்படி சஸ்பெண்டும் பண்ணப்பட்டதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ இந்த வழக்கை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு நியூஸில் பார்த்து, வெளியாப்பில் பார்த்து, இதனை அரசியல் ரீதியாகத்தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரா அப்படிங்கிறதை உற்று நோக்க வேண்டிய விஷயம். ஏன்னா February 26 அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குடைய உண்மைத்தன்மை நான் கேட்குறேன், ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இந்த வழக்கையே விட்டுருவோமே, வேங்கை வயல் வழக்கு எடுத்துக்கங்க. வேங்கை வயல் வழக்கில் திரு ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எலெக்ஷனுக்கு நிற்கிறதுல என்ன மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னாலும், அதே மாதிரி பல இடங்களில் அவர் பேசின பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாலும், வேங்கை வயலின் முக்கிய குற்றவாளியை நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு, வேங்கை வயலில் ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்க பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரம் பேசியிருப்பார். நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். வேங்கை வயலில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆயிடுச்சு, 40 நாள் ஆகி போச்சு. வேங்கை வயலில் சார்ஜ் ஷீட் ஃபைல்டு. அந்த கன்சர்ன் முரளிராஜா அப்படிங்கிற அந்த நபர் தான் இதில் முக்கிய குற்றவாளி. அந்த வேங்கவேல் கிராமத்தை சேர்ந்தவர், அவர் போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் தலைமறைவு. அவர் இன்னும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்களும் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு.
இதுவரையில் ஏன் திரு சி ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் வேங்கவேல் கேஸை பத்தி ஒரு வார்த்தை பேசல? திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்துல வேங்கவேலை பத்தி ஏன் ஒரு வார்த்தை பேசல? சட்டமன்றத்துல இதே மாதிரி ஆளுநர் அவர்கள் உரையில கூட பாத்தீங்கன்னா வேங்கவேல் கிராமத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்துல அது யார் குற்றவாளியோ தண்டனை நிச்சயம் வாங்கி கொடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழியை தாவேகா சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு வாக்கியம் கூட ஏன் இடம்பெறவே இல்லை? வேங்கவேல்ன்ற வேர்டே இல்லையே ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா மக்களே, ஒரு சில வழக்குகள் முக்கியமாக போக்சோ கேசஸ், இதை நானே சொல்லலை, ஆனரபிள் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய, சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பல அட்வொகேட் சொல்லுவாங்க, போக்சோ அப்படிங்கிற வழக்கு போக்சோ அப்படிங்கிற சட்டம், இட்ஸ் அன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் பேக்டு ஆக்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த வழக்கை தவறாக பயன்படுத்தி கொண்டு 190 வழக்கில் தப்பாக பயன்படுத்தி அதில் யார் பிடிக்கலையோ அவங்க மேலே அந்த வழக்கை போட வச்சு அவங்கள அதில் பலியாடாகவோ இல்லை குற்றவாளியோ மாற்றுறதுக்கு ஒரு டீமே செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு மாற்றம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. திரு ஜோசப் விஜய் தலைமையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறது யார் இதுவரைக்கும் ஒரு ஃபேக் போக்சோவை எதிர்த்து தப்பான போக்சோ வழக்கு போடக்கூடாது அப்படிங்கிற எதிர்த்து இதுவரையில் எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. இப்போ இந்த வழக்கை பற்றி அவர் பேசியிருக்காரு. இந்த வழக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லா நியூஸ்லையும் வந்திருக்கு, இந்த வழக்கு இருக்கு. நாளைக்கு சட்டமன்றத்தில் அதை பற்றி காட்டுறேன்னு சொல்றாரு, காட்டிடுவார். இந்த வழக்கு உண்மையானதா பொய்யானதா அப்படிங்கிறதை ஒரு அமைச்சர் அவர்கள் விசாரித்து பார்க்க வேண்டும். ஏன் நான் சொல்றேன், சட்டமன்றத்தில் கவனம் ஈர்க்கப்பட்ட ஒரு வழக்கா இந்த வழக்கு இருந்துட்டு இந்த வழக்கை விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் இல்லைங்க இது ஒரு வெஞ்சன்ஸ்க்கு போட்டாங்க, அந்த சமயத்தில் வழி இல்லை, நம்மளும் அந்த கன்சர்ன் பர்சனை தூக்கிட்டு உள்ள தூக்கி போட்டோம், ரிமாண்டை போட்டோம், அதுக்கப்புறம் ரிமாண்ட் கழிச்சு அவர் வெளியே பெயில வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. இப்போ இந்த வழக்கு சட்டமன்றத்தில் ஒரு கவனம் ஈர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்தது இந்த வழக்குல சப்போஸ் ஒரு தப்பே பண்ணலன்னு வச்சுக்கலாம், தப்பு பண்ணியிருந்தா அனுபவிக்கிட்டோம், அது வேற கதை. தப்பே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வழக்குல இவர் என்ன மாதிரியான துன்புறுத்தலை, சட்ட ரீதியான துன்புறுத்தலை அடைய நேரிடும் அப்படிங்கிறத ஒரு அமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் கொஞ்சம் அலசி விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் பேசணும். இதுதான் மெச்சூரிட்டின்னு சொல்றாங்க. ஏன்னா அரசியல்ல பழந்தின்னி கொட்டை போட்டவங்களுக்கு ஒரு வழக்கு வந்ததும் இந்த வழக்கு உண்மையான வழக்கா ஃபேக்கா, யாரை பழிவாங்க இந்த வழக்கு போடப்படுது, எதுக்கு போடுறாங்க, யார் போடுறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு விதத்துல ஒரு அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வழக்கை பத்தி சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பலாமா எழுப்பக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் அனலைஸ் பண்ணதுக்கு பிறகு அதை செய்வாங்க. இப்போ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது தான், சட்டமன்றத்தில் பேசி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது தான். ஆனால் ஒரு வழக்கு அப்படின்னு வரும் பொழுது அது சும்மா ஒரு திமுகன்ற எதிர்கட்சி நம்ம எதிர்த்து பேசி ஆகணும், அது பேசுறதுனால மட்டும் இந்த வழக்கை பத்தி பேசணும் நீங்க பேசுறீங்க அப்படின்னால் ஒருத்தன் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் கொஸ்டின்ட். மக்களே நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். அரசியல் ரீதியா மோதிக்கிறாங்க, இவங்க கொள்ளடிச்சிட்டான், அவன் ஊழல் பண்ணிட்டான், இவன் லஞ்சம் வாங்கினான்னு மோதிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் யார் லைஃப் அண்ட் லிபர்ட்டியும் கொஸ்டினபிள் கிடையாது. ஆனால் ஒரு கிரைம் கேஸை பொறுத்தளவுக்கு ஒருத்தன் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் கொஸ்டின்ட். அதில் சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை அமைச்சர்களோ அதை பற்றி பேசும் பொழுது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி சட்டமன்றத்தில் பேசுறது அப்படிங்கிறது தான் ஒருத்தனுடைய லைஃபையும் லிபர்ட்டியும் காப்பாற்றப்படும். அதுதான் எல்லாம் சட்டமன்றம் வச்சிருக்கிறோம். சட்டமே போறதுனால தான் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இதனால இவர் நிரபராதி நான் சொல்ல வரல, பெரிய நாயகம் அப்படிங்கிறவர் குற்றவாளியா குற்றம் செஞ்சிருந்தாருன்னா நிச்சயமா தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனால் கொஞ்சம் கள நிலவரத்தை விசாரிச்சு பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல போடப்பட்ட வழக்காகவும் சில அரசியல் பர்சா பேச்சு வரும் பொழுது அதனை உண்மைத்தன்மையை விசாரிக்காமல் ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு இவருடைய லைஃபையும் ஸ்க்ரூ பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸா அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் மக்களே. மற்றபடி அரசியல் ரீதியாக அவங்க மோதிக்கிறதும் அரசியல் ரீதியாக கொஸ்டின் கேட்டுக்கிறதும் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் சினாரியோ.
ஒரு கேஸை பற்றி பேசும்பொழுது அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏனால் இவருடைய வாழ்க்கை, இவர் தப்பே பண்ணியிருந்தாருன்னா தண்டனை வேற, தப்பு பண்ணலனா இதை சட்டமன்றத்தில் பேசி இது எஸ்கலேட் ஆகி இதனால வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுங்க, அவங்கள ரிமாண்ட் பண்ணுங்க, அவங்கள கன்விக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தேவையில்லாம கன்விக்ஷன் நடந்ததுனால் இதற்கு யார் பொறுப்பெடுத்துக்க முடியும்? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.